நீர் நல்லவர், நீர் நல்லவர் இயேசுவே. நீர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் பலன் நீர்தானே, துணை நீர்தானே, மகிமை நீர்தானே, மகத்துவமானவரே. உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உயர்த்துகின்றோம், வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், உம்மை போற்றுகின்றோம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே, உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே, அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே, உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே, அதிசயமானவரே. அப்படியே கைகளை உயர்த்தி உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. என் உறைவிடமே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகின்றேன், வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன், உம்மை போற்றுகின்றேன், உயர்த்துகின்றேன், வணங்குகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகின்றேன். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. முழு இதயத்தோடு we love you Father. உங்க அதிசயங்கள், உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுவோம், உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, ஆமென், என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, உன்னத, ஓ என் உறைவிடமே. ஓரலமா சோலோ போதனரோ உன்னத, ஹல்லேலூயா, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வணங்குகிறேன், போற்றுகிறேன், உம்மை உயர்த்துகிறேன் அப்பா,
வாழ்த்துகிறேன் அப்பா, வணங்குகிறேன் ராஜா. ஷாலபகரே தனலரா. ஒடுக்கப்படுவோருக்கு ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. ஒடுக்க நெருக்கடி வேளையில் புகலிடமே. ஆமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. நெருக்கடி வேளையில் அப்படியே ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோம். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. சரபலா சடரலரா. ஒரே சத்தமாய் உயர்த்துகிறோம். உயர்த்துகின்றே, வாழ்த்துகின்றே, வணங்குகின்றே, உம்மை போற்றுகின்றே, உயர்த்துகின்றே, உம்மை வணங்குகிறேன் அப்பா, உம்மை போற்றுகிறேன் ஆண்டவரே. அப்படி ரெண்டு கைகளை விரித்து சொல்லுவோமா? நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கை விடுவதே இல்லை. தகப்பன் கைவிடுவதே இல்லை. ஹல்லேலூயா. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை, ஒரு நாளும் கைவிடுவது. ஒரே சத்தமாய் உன்னதம் என் உறைவிடமே. ராகலமா சேகடரா ராலமோ சே மரோலே கமரா. சொல்லுங்க, உயர்த்துகிறோம், உயர்த்துகின்றோம். ஹல்லேலூயா. உயர்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். எழுந்தருளோம், எழுந்தருளோம் என் ஆண்டவரே. எதிரி கை ஓங்க எழுந்தருளும் ஆண்டவரே. எதிரியின் கை ஓங்க விடாதீங்கப்பா. எதிரியின் கை ஓங்க. ஹல்லேலூயா. எதிரியின் கை ஓங்க. ஒரே சத்தமாய் உன்னதமானவரே, என் உறைவிடமே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உயர்த்துகிறோம், உயர்த்துகின்றோம், வாழ்த்துகிறோம் ராஜா. நல்ல அப்பா, நல்ல தகப்பனே, எங்கள் இயேசுவே நல்லவரே. உயர்த்துகின்றோம். ஹல்லேலூயா. அப்படியே கைகளை செய்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
Hallelujah, hallelujah, hallelujah. Worship Him. Sharalamakaro. ஆரம்பம் முதல்ல தெய்வ பிரசன்னம் இந்த இடத்தை ஆளுகை செய்கிறது. Oh, thank you Jesus, thank you Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. Ribalaradanala, Rihalamo Shekaraba Hantara Lagadara, Rilemaro Tanare Santaralare. Hallelujah, 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 hallelujah. Oh, we bless your name, Father. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Thank you, Father. Hallelujah. ஒரு விசை கூட hallelujah, 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 hallelujah. கடைசி நல்ல கைகளை அசைத்து hallelujah, 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 hallelujah. Sharala kadarala matanara. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு உள்ளத்தோடு. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 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 ஆமென், ஆமென். ஹalleluya, hallelujah. Thank you Jesus. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையாய் ஆண்டவரே, இந்த மாலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் நீர் எங்களை கொண்டு வந்த தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர், இந்த ஆராதனை முழுவதும் தெய்வ பிரசன்னத்தினால் நிரம்பி இருக்கட்டும். நீர் எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. ஆண்டவரே அப்பா, நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஏறெடுக்கிற துதி ஆராதனை உமக்கு மகிமையாக இருப்பதாக. வேண்டிய வார்த்தைகள் மூலமாய் இந்த நாளில் கத்தர் எங்களோடு கூட பேசுங்க. வந்திருக்கிற, இணைந்திருக்கிற ஒவ்வொருவரை கத்தர் நிறைவோடு திருப்தி அனுப்பும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. வந்து கொண்டிருக்கிற தடையில்லாமல் வந்து சேர கத்தர் கிருபை செய்யும். நடத்துகிற நம்முடைய மகனை கத்தர் பலப்படுத்தி அபிஷேகித்து பயன்படுத்தும். நம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். நீர் எவ்வளவேனும் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அப்படி எழுந்து நின்று 138வது சங்கீதத்தை சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். சங்கீதம் 138. சங்கீதம் 138 சேர்ந்து சத்தமாய் வாசிக்கலாம். உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும் போது உம்மை துதிப்பார்கள். கர்த்தரின் மகிமை பெரிதாயிருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி இந்த கடைசி வசனத்தை சத்தமாய் வாசிக்கலாமா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். ஹalleluya. கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைபடாது. ஹalleluya.
இந்த 8வது மாதத்தின் முதல் சனிக்கிழமை மாலை துதி ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவருக்கு ஒப்பான தேவன் இல்லை. ஹல்லேலூயா. நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? பாடுங்க. நீர் செய்ய நினைத்தது, நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவனே நீர் சகலமும் செய்ய. ஓ ஹல்லேலூயா. தேவனே ஹல்லேலூயா. சகலத்தையும் செய்ய வல்லவர். எவ்வளோ பெரிய பர்வதமா இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பதாக அது சமபூமி ஆயிரும். தடை தேவனுக்கு ஒரு விஷயமே கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு கிரியை செய்ய ஆரம்பித்தார் என்றால் அந்த காரியம் நிச்சயமாய் நேர்த்தியாய் முடியும். காரணம், நம் தேவன் சகலவற்றையும் செய்ய வல்லவர். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா. பாடுங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி. தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? எல்லாரும் பாடுங்க. தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? சொல்லுங்க. தேவரீர் தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன். தரிசனம் தந்தவர், தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ? தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே. சர்வ வல்லவர் நீர்தானே. தரிசனம் தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ? தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன். சர்வ ஒரே சத்தமாய். தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? ஹல்லேலூயா. தேவரீர். இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க. உண்மை இல்லாத போது யோபு அறிக்கை செய்தான், 2 மடங்காய் பெற்றுக்கொண்டான். ஓ, நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் நீர் சகலமும். ஹல்லேலூயா. தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர் சகலமும் 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 செய்ய வல்லவர். நன்மைக்கு எதுவாய் செய்ய வல்லவர். நேர்த்தியாய் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா.
ஆமென். சொல்லுமா, தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே, கடலையும் மாற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தடைகளை உடைப்பவர் நீதானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே, கடலையும் மாற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தேவரீரின் சகலமும் ஹல்லேலூயா ஆமென். தேவனே உமக்கொப்பான தேவன் ஹல்லேலூயா. தேவரீரின் சகலமும் வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன். நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது, நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீரே ஓரலமா சந்தனலரா ரே கடரா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவரே வல்லவரே வல்லவரே. ஆமென். சொல்லும், தரிசனம் தந்தவர், தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே சவால்கள் என்றும். காரணம், சர்வ வல்லவர் நீர்தானே, தரிசனம் ஹல்லேலூயா. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர். இப்ப எல்லாரும் பாடுங்க பார்க்கலாம். தேவரீரே சகலமும். glory. சந்தோஷமாய். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரலவா கரவா சந்தனலரவா ரீவலரா ஹந்தரா லகதரவா. ஓ, நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்ய நினைத்தது, நீர் செய்வதை தடுப்பவன் யார்? ஆமென். தேவரீரே தேவனே ஆமென். தேவரே ரலவா கதனரா சேதனலரமா ஒப்பான தேவன். அப்படியே சொல்லுமா, உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? பாடுங்க. ஹல்லேலூயா ஆமென். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? சரள மதனரா. ரிப்பீட் பண்ணுங்க. உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார்? ஆமென். வானத்திலும் பூமியிலும் ஜீசஸ் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே. glory. வானத்திலோ பூமியிலோ
உமக்குமானவர். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. நம் தேவனுக்கு நிகரானவர் யாரும் கிடையாது. வானத்திலும் பூமியிலும் ஒரே ஒருவரே கர்த்தர், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. ஆமென் என்று சொல்லி கரங்களை தட்டி ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு கேட்கிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று. உன்னால ஒன்னு சொல்ல முடியுமா? ஆண்டவர், நீங்க எவ்வளவுதான் பெரிய தேவனா இருந்தாலும் இதெல்லாம் உங்களால செய்ய முடியாதுன்னு ஒன்னு சொல்ல முடியுமான்னு கேட்கிறார். இல்லை, தேவனால எப்படியும் எதுவும் செய்ய முடியும். கடலை பிளந்தும் அவரால் நடத்த முடியும், கடல் மேலையும் அவரால் நடத்த முடியும். ஹalleluya ஆமென். சோதனையை நீக்கியும் நம்மை அவரால் நடத்த முடியும், சோதனை நடுவிலும் நம்மை அவரால் நடத்த முடியும். ஹalleluya. தேவனால் நடத்தப்படுகிறவனுக்கு புல்லுள்ள வெளி எப்படியோ, அமர்ந்த தண்ணீர் எப்படியோ, அப்படியே தான் மரண இருளின் பள்ளத்தாக்கு. அதனால தான் தாவீது சொல்றார், நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஏன்னா மரண இருளின் பள்ளத்தாக்கில் என்னை முடக்க விடவில்லை, என்னை நடத்துகிறார். என்னை நடத்துகிறார்னாலே எனக்கு தெரியும், எனக்காக ஒரு பந்தியை அவர் ஆயத்தம் பண்ணி, எனக்காக ஒரு பந்தியை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இது காட்ஸ் பிளான். ஆமென். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. சொல்லுங்க, நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத ஆமென். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். பாடுவீங்களா? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து. நம்புறவங்க சொல்லுங்க, நீங்க செய்ய நினைச்சத சத்தமா சொல்லுங்க, நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து. இப்ப பாடுங்க, தேவரீர் சகலத்தையும், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். பாடுவீங்களா சத்தமாய்? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். இப்ப சொல்லுங்க, நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத நீங்க மட்டும் பாடுங்க, நீங்க ஹalleluya. நீங்க செய்ய நினைச்சத ஆமென். காற்றையும் பார்க்கல, மழையையும் பார்க்கல, காற்றையும் பார்க்கல, மழையையும் பார்க்கல, ஆனாலும் என் வாய்க்கால நிரம்ப செய்வீங்க. என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ செய்வீங்க. ஆனாலும் என் வாய்க்கால நிரம்ப செய்வீங்க. என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ செய்வீங்க. என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ செய்வீங்க. நீங்க செய்ய நினைச்சத ஓ நீங்க அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி, வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்துல வச்சு, எந்த காரியம் உங்க வாழ்க்கையில இன்னும் நடைபெறவில்லையோ, தாமதமா இருக்கிறதோ, அல்லது ஒரு பெரிய தடையா இருக்கிறதோ, ஆமென்,
அந்த காரியத்தை ஆண்டவர் சமூகத்துல வச்சு சொல்லுங்க. ஆண்டவர், நீங்க செய்ய நினைச்சிட்டீங்கன்னா செய்து முடிச்சிருவீங்கப்பா, முடிச்சிருவீங்கப்பா. ஹல்லேலூயா. காற்று இல்லைனாலும் மழையும் இல்லைனாலும் எனக்கு வேண்டிய தண்ணீரால என் வாய்க்கால நீங்க நிரப்புவீங்க ஆண்டவர். நீங்க செய்ய நினைத்ததை என் வாழ்க்கையில நீங்க செஞ்சு முடிப்பீங்க ஆண்டவர். நீங்க செய்ய நினைச்சதை என் வாழ்க்கையில நீங்க செய்து முடிப்பீங்க ஆண்டவர். நீங்க செய்ய நினைச்சதை என் வாழ்க்கையில நீங்க ஆமென். ஜெபம் பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க ஜெபிக்கிற காரியம் நாளைக்கு உங்களுக்கு சாட்சியாய் மாறும். என் வாழ்க்கையில இந்த காரியத்தை நீங்க செய்ய நினைச்சீங்க, செய்து முடிப்பீங்க. செய்ய நினைச்சீங்க, செய்து முடிப்பீங்க. செய்ய நினைச்சீங்க, செய்து முடிப்பீங்க. செய்ய நினைச்சீங்க, செய்து முடிப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே எழுந்து நிற்கலாம் ஆண்டவர் சமூகத்துல விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த பாடலை நம்ம பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்த போகிறோம். தேவரீர் சகலத்தையும், அத்திமரம் துளிர் விடல, திராட்சை செடி கனி தரல, ஆனாலும் என் சந்தோஷம் குறைந்து போகல. என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்து போகல. என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்து போகல. நீங்க நம்புறப்பா, நீங்க அதாவது நம்ம ஆண்டவர் செய்வார்னு சொல்லிட்டு நம்பி துதிக்கிறோம் பாருங்க, இது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் செய்ததை நினைச்சு துதிக்கிறோம் தெரியுமா, அதுவும் ஆண்டவருக்கு பிடிக்கும். ஆனா அதை விட செய்வார்னு சொல்லி நினைச்சு துதிக்கிறோம் தெரியுமா, அது ஆண்டவருக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த இடத்துல நாம் தேவனுடைய வல்லமையை புகழுகிறோம், தேவனுடைய மகத்துவத்தை புகழுகிறோம். தேவன் செய்ததை சொல்லி துதிக்கும் போது நாம் நம்முடைய நன்றியை வெளிப்படுத்துகிறோம். தேவன் செய்வார் என்று சொல்லி துதிக்கும் போது நாம் தேவன் பேரில் இருக்கிற நம்பிக்கையையும் தேவனுடைய மகத்துவத்தையும் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறோம். சேர்ந்து பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். எல்லாரும் கைகளை தட்டி எல்லாம் நல்ல சின்ன பிள்ளைங்க நல்ல சந்தோஷமா கைகளை தட்டி. தேவரீர் சகலத்தையும், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். பாடுங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம், ஓ ஜீசஸ், நீங்க செய்ய நினைச்சத நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க நிச்சயம் சொல்லுங்க. தேவரீர் சகலத்தையும், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி. விசுவாசத்தோடு எல்லாம் நல்ல கையை தட்டி பாடுங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடி. சந்தோஷமா சொல்லுங்க. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத ஹல்லேலூயா, நீங்க செய்ய நினைச்சத சொல்லுவோமா. காற்றையும் பார்க்கல, மழையையும் பார்க்கல, காற்றையும் பார்க்கல. இப்ப சொல்லுங்க. ஆனாலும் என் வாய்க்கால நிரம்ப செய்தீங்க, என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ செய்வீங்க. ஆனாலும் என் வாய்க்கால நிரம்ப செய்வீங்க, என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ செய்வீங்க. என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ செய்வீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. ஓ நீங்க செய்ய நினைச்சத, நீங்க செய்ய நினைச்சத ஓரலமா கதனரே சொல்லுங்க. தேவரீர் சகலத்தையும்,
தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், ஓ என் வாழ்விலே. நல்ல கையை தட்டி பாடுவோமா? நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத லவ் யூ பா. நீங்க செய்ய நினைச்சத ஹalleluya. நீங்க செய்ய நினைச்சத ஆமென். அத்திமரம் துளிர்க்கல, திராட்சை செடி கனிதரல. அத்திமரம் துளிர்க்கல, ஆமே. ஆனாலும் என் சந்தோஷம் குறைந்து போகல, என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்து போகல. ஆனாலும் என் சந்தோஷம் குறைந்து போகல, என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்து போகல. என் நம்பிக்கையின் அஸ்திவாரம். இப்ப சொல்லுங்க சிரிச்சுட்டே, நீங்க செய்ய நினைச்சத ஒரு மசேலரே, நீங்க செய்ய நினைச்சத, நீங்க செய்ய நினைச்சத ஹalleluya. தேவரீர் சகலத்தையும், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் குறையின்றி செய்து முடிப்பவர். தேவரீர் செய்ய வல்லவர், என் வாழ்வில் குறைவின்றி. உங்க சத்தம் கேட்கட்டும். நீங்க செய்ய நினைச்சத ஹalleluya, செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பார். சகோதரி, இன்று நீ விசுவாசத்தோடு அறிக்கை செய்து அவரை துதிக்கிற துதி நாளைக்கு உனக்கு நன்மையாய் மாறும். கர்த்தரை துதிக்கிற துதி நாளை உனக்கு நன்மையாய் மாறும். ஓ ரபா செந்தலரா ஹalleluya. நீங்க செய்ய நினைச்சத, நீங்க செய்ய நினைச்சத ஹalleluya, நீங்க செய்ய நினைச்சத. ஒரு விஷயம் கூட சொல்லுமா? காற்றையும் காணல, காற்றையும் காணல, மழையையும் பார்க்கல. இதுவரை எந்த சைனும் இல்லப்பா, எந்த அடையாளம் அல்ல. ஆனா நான் சொல்லுவேன், ஆனாலும் என் வாய்க்கால நிரம்ப செய்வீங்க, என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ செய்வீங்க. ஆனாலும் என் வாய்க்கால நிரம்ப செய்வீங்க, ஆமென். என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ செய்வீங்க. ஓ என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ செய்வீங்க. நீங்க செய்ய நினைச்சத ராமகலரச்சனரே, நீங்க செய்ய நினைச்சத, ஓ நீங்க செய்ய நினைச்சத ஹalleluya. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி. ஆமென். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி. ஆமென், ஆமென், ஆமென். நீங்க செய்ய நினைச்சத, நீங்க செய்ய நினைச்சத, ஓ நீங்க செய்ய நினைச்சத, ஓ நீங்க செய்ய நினைச்சத. ஆமென், ஆமென், ஹalleluya. யோபு சொல்றார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது. யோபு புஸ்தகம் 1வது அதிகாரத்துல சாத்தான் ஒண்ணு செய்ய நினைச்சான் யோபுவின் வாழ்க்கையில. கர்த்தர் ஒண்ணு செய்ய நினைக்கிறார் யோபுவின் வாழ்க்கையில. 1வது அதிகாரம் ஸ்டார்ட் பண்ணும்போது கர்த்தர் இருக்கிறார், சாத்தான் இருக்கிறான், யோபு இருக்கிறான். யோபுவின் வாழ்க்கை அப்படி பயணிக்கும் போது யோபுவின் வாழ்க்கையின் ஆரம்பத்தை பார்த்தா சாத்தான் நினைச்சதெல்லாம் நடந்தது மாதிரியே இருந்துச்சு. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சில நேரத்துல சத்துருவுக்கு இடம் கொடுக்கிறது நம்மளை அழிக்கிறதுக்கு இல்லை, அவனை அழிக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் இடம் கொடுத்துக்கோ, நீ கை வச்சுக்கோ, கை வச்சுக்கோ, கை வச்சுக்கோங்கிறார். ஃப்ரீயா இடம் கொடுத்து அவன் அவருடைய எல்லைக்குள்ளே கொண்டு வந்து அவனை நிறுத்திட்டு அவன் கதையை முடிப்பா.
அல்லேலூயா. கர்த்தர் காலின் கீழே சாத்தான் மிதிக்கப்படணும்னா சாத்தான் எங்க கொண்டு வரணும்? கொண்டு வரார். ஆண்டவரே பக்கத்தில் வந்துட்டு, ஆண்டவரே நம்மளே விரட்டிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே பக்கத்தில் வந்துட்டா வரட்டு, அவர் தானே கொண்டு வருகிறார். ஏசாயாவில் ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. ஏசாயா 14வது அதிகாரம், ஏசாயா 14வது அதிகாரத்தில் நீங்க செய்ய நினைத்தது 24வது வசனத்தில், நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னாராம். 25ல் அசீரியனை என் தேசத்திலே முறித்து என் மலைகளின் மேல் அவனை மிதித்து போடுவேன். ஆண்டவர் அசீரியனை எங்க மிதிக்கிறார்? அவருடைய தேசத்துல, அவருடைய. அப்ப அதுக்காக கர்த்தர் அசீரியனை என்ன செய்கிறார்? முதல்ல கொண்டு வரார். எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி வந்துருப்பான் மலையில். அவன் தூரத்தில் இருக்கும்போது இங்கே ஜெபம் ஸ்டார்ட் ஆகிட்டான். ஆண்டவரே வர விடாதீங்க, அந்த கதவை திறந்து வை, அவன் வரட்டும். உன்னை குறித்து என் தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். என்ன? சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே. அதனாலதான் சில நேரத்தில் ஆண்டவரே, ஆனா கர்த்தர் இடம் கொடுப்பாருங்க அவருடைய திட்டம் நடக்க. ஆனா ஒரு கேரண்டி, சத்துருக்களின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். அப்படி ஒப்பு கொடுத்திருந்தா யோபு இல்லை. இந்த ஜேர்னில பாதி வரும்போதும் யோபுக்கு விஷயம் தெரியுது. அதனால யோபு சொல்றார், ஆமென், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். உன் எல்லைக்குள்ள சத்துருவை அனுமதிக்கிறார்னா உன் கதையை முடிப்பதற்கல்ல, சத்துருவின் தலையை நசுக்குவதற்கு. அசீரியனை என் தேசத்திலே முறித்து என் மலைகளின் மேல் அவனை மிதித்து போடுவேன். அப்பொழுது அவனுடைய நுகம் அவர்கள் மேலிருந்து விலகி அவனுடைய சுமை அவர்கள் தோளிலிருந்து நீங்கும். 42வது அதிகாரத்தில் கர்த்தர் இருக்கிறார், யோபு இருக்கிறார். ஆனா சோதனைக்காரனை காணல, அந்த ஏரியா பக்கத்திலேயே இல்லை. ஹல்லேலூயா. சோதனைக்காரன் விலகினதும் சொந்தக்காரங்களாம் வந்துட்டாங்க. சில நேரத்தில் நினைக்கலாம், இதுக்கு அவனே பரவாயில்ல. அவன் சோதனைக்காரன் போனதும் சொந்தக்காரங்களாம் வந்துட்டாங்க. சில நேரத்தில் நமக்கு தோணும், ஐயோ நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், அவங்க பார்க்கல இவங்க பார்க்கல. இல்லை, சோதனைக்காரன் நிற்கிறான். அதனால யாரையும் தப்பா நினைக்காதீங்க, ஒரு நாள் வருவாங்க. ஆமே, நீங்க கஷ்டப்படுறத பார்க்க கர்த்தர் வர விடல, ஆனா நீங்க வாழ்ந்திருக்கிறத பார்க்க வர விடுவார். நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நம்புறீங்களா? நம்புறீங்களா? ஒரு விஷயம் கூட இந்த பாடலை பாட போறோம், உங்க முகத்திலே தெரியும். ஆமா, நீங்க உண்மையதான் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. அப்படி சிரிங்க பார்க்கலாம், கொஞ்சம் அழகா. என்ன அழகா இருக்கிறீங்க. கர்த்தர் நல்லவர். நல்லா சிரிச்சிட்டு கையை தட்டி பாடி ஆண்டவருக்கு மகிமை. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். பாடுங்க. இப்போ செய்து சொல்லுவோம். நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத, ஹல்லேலூயா, நீங்க செய்ய நினைச்சத. ஆமென். காற்றையும் பார்க்கல, மழையையும் பார்க்கல, காற்றையும் பார்க்கல, மழையையும் பார்க்கல, ஆனாலும் என் வாய்க்கால நிரம்ப செய்வீங்க. என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ செய்வீங்க. ஆனாலும் என் வாய்க்கால நிரம்ப செய்வீங்க. என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ செய்வீங்க. என் குறைவெல்லாம் நிறைவாக்கி இப்போ சந்தோஷமாய் நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க.
நீங்க செய்ய நினைச்சத, ஓ நீங்க செய்ய நினைச்சத, நீங்க செய்ய நினைச்சத தேவரீர் சகலத்தையும், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், ஆமென், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர், ஓ நீங்க செய்ய நினைச்சத, நீங்க செய்ய நினைச்சத, ஒரு அலமாரே செய்ய நினைச்சத, நீங்க செய்ய நினைச்சத, ஹல்லேலூயா. அத்தி மரம் துளிர்க்கல, திராட்சை செடி கனி தரல, இதுவரை ஒரு சைனுமே இல்லாண்டவரே, ஆனா நான் நம்புறேன், ஆனாலும் என் சந்தோஷம் குறைந்து போகல, என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்து போகல, ஆனாலும் என் சந்தோஷம் குறைந்து போகல, என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்து போகல, என் நம்பிக்கையின் அஸ்திவாரம். நல்ல கையை தட்டி, நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க, நீங்க செய்ய நினைச்சத, ஓ நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க, நீங்க செய்ய நினைச்சத, தேவரீர் சகலத்தையும், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், ஆமென், ஹல்லேலூயா. நீங்க செய்ய நினைச்சத, நீங்க செய்ய நினைச்சத, ஆமென், நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க, நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க, நீங்க செய்ய நினைச்சத, ஓ நீங்க செய்ய நினைச்சத, ஆமென், நீங்க செய்ய நினைச்சத, ஹல்லேலூயா. நீங்க செய்ய நினைச்சத, ஆமென், நீங்க செய்ய நினைச்சத, ஹல்லேலூயா. நீங்க செய்ய நினைச்சத, ஆமென், குறையின்றி செய்து முடிப்பீங்க, நிறைவாய் செய்து முடிப்பீங்க, சீக்கிரம் செய்து முடிப்பீங்க, எனக்காய் செய்து முடிப்பீங்க, குறைவின்றி செய்து முடிப்பீங்க, நிறைவாய் செய்து முடிப்பீங்க, எனக்காய் செய்து முடிப்பீங்க, சீக்கிரம். நீங்க செய்ய நினைத்தத, நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க, நீங்க செய்ய நினைச்சத குறைவின்றி நிறைவாக எனக்காக சீக்கிரம், குறைவின்றி நிறைவாக எனக்காக சீக்கிரம், நீங்க செய்ய நினைச்சத குறைவின்றி செய்வார், நிறைவாக செய்வார், உங்களுக்காகவே செய்வார், சீக்கிரமாக. ஷரபலபதனரா ஷேரலரே, ஓ நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க, ஓ ராமரே செலரே, ஓ ரலரே தலரே லரரே லரதோ உடரால ராஜனரா, ஓ நீங்க செய்ய நினைச்சத, ஆமென், glory, oh hallelujah, 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 hallelujah. எங்களுக்கா யாவையும் செய்து முடிக்க போகிற எங்கள் தேவனாகிய உன்னதமான தேவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற எங்கள் தேவனாகிய
உன்னதமான தேவனே, உன்னதமான தேவனே, உன்னதமான தேவனே, உன்னதமான தேவனே, உன்னதமானவரே, நீங்க செய்ய நினைச்சத ஓ நீங்க செய்ய. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. காற்றையும் பார்க்கல, மழையை, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இதுவரை நான் ஒரு அடையாளத்தையும் பார்க்கல, ஆனாலும் நான் சொல்லுவேன், ஆனாலும் என் வாய்க்கால நிரம்ப செய்வீங்க, என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ செய்வீங்க, என் குறைவெல்லாம் நிறைவாக்கி. அப்படியே கைகளை உயர்த்தி நீங்க செய்ய நினைச்சத உங்களை நான் நம்புறேன்பா. இந்த விஷயத்துல நான் வேற யாரையும் நம்ப மாட்டேன், ஆனா நான் உங்களை நம்புவேன். நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்வீங்க. இந்த தீபத்தை இன்னும் அணைய விடாத காரணம் நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்வீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயமா நிச்சயமா குறைவின்றி செய்வீங்க, நிறைவாக செய்வீங்க, எனக்காய் செய்வீங்க, சீக்கிரம் செய்வீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை நான் நம்புறேன்பா. இந்த விஷயத்துல நான் உங்களை தான் நம்புறேன். எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க. எனக்காக யாவோ, எதிர்காலத்தை குறித்து பயந்து நிற்கிற உள்ளமே, உன் தேவன் இன்னும் உயிரோடு இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் கடந்து வந்து உன்னை விடுவிப்பார். உனக்கு என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும், எப்ப செய்யணும்னு அவருக்கு தெரியும். அவர் வல்லவர். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, சிரமரே உம்மால் கூடாதது எதுவும். ஆமென். உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. சகலத்தையும் சகலத்தையும் நீர் உருவாக்கினீர். சொல்லுங்க. என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவேன். ஆமென். கரத்தினால் செய்து. இப்ப ரெண்டு கைகளை உயர்த்தி ஒரே சத்தமாய். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும். உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாத. எத்தனை பேர் சொல்லுவீங்க அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நன்மைக்காக, நன்மைக்காக. நடத்திடும் பாதைகளும் ஆமென். ஆதி
அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையா எனக்கான யாவும் செய்து முடிப்பே. அதின் காலத்தில் எனக்கான யாவும். இப்ப கைகளை உயர்த்தி, உங்க கைகள் உம்மால் கூடாதது எதுவுமே இல்லப்பா. எனக்குன்னு வேண்டியதை நீங்க எனக்கு செய்வீங்க, செய்து முடிப்பீங்க. சகோதரி சகோதரா, உனக்குரியதை உனக்கு தான் தருவார், உனக்குரியதை உனக்கு தான் தருவார். தாமதத்தை குறித்து கலங்காதே, தடையை குறித்து சோர்ந்து போகாதே. நம் தேவன் நினைத்ததை செய்கிறவர், நிர்ணயித்ததை நிலை நிற்கிறவர். உங்க கைகள், உங்க ஓ செரலை மகரா தனரா எதுவும் இல்ல. உங்க கைகள் ஆமெனுமால் கூடாது, ஆமெனுமால் கூடாது. ஓ என் இயேசுவால், இயேசுவால் கூடாது. அப்படியே கைகளை உயர்த்தி நல்லவரேன்னு சொல்லி பாடுவோம். நல்லவரே, வல்லவரே, ஆராதனை, ஆராதனை. அப்படியே சொல்லுங்க, எங்கள் அடைக்கலமே, அடைக்க அதிசயமே. ஓ ஆராதனை, ஆராதனை. இப்ப ஒரே சத்தமாய் கைகளை உயர்த்தி, ரட்சகரே, ரட்சகரே, இயேசுநாதா, ஆராதனை, ஆராதனை. ஒரு விசை கூட, ரட்சகரே, ரட்சகரே, இயேசுநாதா, ஆராதனை, ஆராதனை. கடைசியா கைகளை அசைத்து ஹalleluya பாடி முடிப்போமா? ஹalleluya, ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீ நல்லவர், நீ வாழ்க, நாம வாழ்க. Thank you Jesus, hallelujah. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை, முழு பலத்தோடு, முழு பலத்தோடு. ஆமென், 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 hallelujah. Thank you Holy Spirit. ஆமென். அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். ஹalleluya. Thank you Jesus. கைகளை உயர்த்தி ஹalleluya. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மாலை வேளையிலே கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை தான் நாம் தியானிக்க போகிறோம். 1ஆம் தேதி முதல் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் ஒவ்வொரு வார்த்தைகளை தந்து நம்மை பலப்படுத்தி வருகிறார். ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுகிற வார்த்தைகள் கேட்டு செல்வதற்கல்ல, அது சுதந்திரிப்பதற்காக நாம் நமக்கென்றும் நம் சந்ததியாருக்கென்றும் அந்த வார்த்தையை பிடித்து கொள்ள வேண்டும். ஆமென். அப்படி நாம் அதை பிடித்து கொண்டு ஜெபிக்கும் போதும், அதை அறிக்கை செய்யும் போதும் அங்கே நம்முடைய விசுவாசம் வெளிப்படுகிறது. தேவன் பேரில் நாம் வைத்திருக்கிற விசுவாசம் வெளிப்படுகிறது மாத்திரமல்ல,
அதனாலே விசுவாசம் வர்த்திக்கப்படுகிறது. ஆமென். எப்படி ஒரு கடுகு விதை அது வளர்ந்து 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 அது பெரிய மரமாகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த விசுவாசத்தில் வளர்வதற்கு விசுவாச அறிக்கை ஆமென் ரொம்ப முக்கியம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 14, 15 வசனங்களை நாம் மைக்ல வாசிக்கலாம். 14, 15 வசனங்கள் மைக்ல வாசிக்கலாம். ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோட பட்சமாய் பேசி அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களை கொடுப்பேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு என்னுடையதை என் தேவன் தருவார். நேற்று இரவு ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் பேசும்படி இந்த வார்த்தையை தான் காண்பித்து தந்தார். எல்லாரும் அவங்க இருதயத்தில் கை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு என்னுடையதை தருவார். சத்தமா சொல்லணும். எனக்கு என்னுடையதை தருவார். எனக்கு என்னுடையதை தருவார். அப்போ என்னுடையது யார்கிட்ட இருக்கு? நான் கை காட்டு, நீங்க சொல்லிருங்க. என்னுடையது யார்கிட்ட இருக்கு? அப்ப எந்த வாசல்ல தான் போய் நிக்கணும்? சில சுத்தி பார்க்குறாங்க, இங்கே 4 வாசல் இருக்கு, ரட்சிப்பின் வாசல். என்னுடையது யார்கிட்ட இருக்கு? அப்ப எந்த வாசல்ல தான் போய் நிக்கணும்? கர்த்தருடைய வாசல்ல தான் போய் நிக்கணும். ஆமென். எதிர்காலத்துக்கு காத்திருக்கிறவங்க, ஒவ்வொரு காரியத்துக்காக எதிர்பார்த்து இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லப்படுகிற நல்ல செய்தி இதுதான். நம்முடையது கர்த்தரிடத்தில் தான் இருக்கிறது. அவ்விடத்திலிருந்து அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். என்னுடையது. என் காலங்கள் கொஞ்சம் எஃபெக்ட் கம்மி பண்ணிருந்தாங்க. என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. என் காலங்கள் எப்படி கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறதோ, என் ஒவ்வொரு காலத்துக்கு வேண்டிய ஒவ்வொரு ஆசீர்வாதமும் என் தேவனுடைய கரத்தில் தான் இருக்கிறது. வேதம் என்ன சொல்லுகிறது? நன்மையான எந்த ஈவும் எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. யாக்கோபு 1:17 என்று நினைக்கிறேன். அப்ப பிதா கிட்ட தான் இருக்கிறது எனக்கானது. எனக்கு வேண்டிய நேரத்தில் அது இறங்கி வரும். இந்த மாலை வேளையில பிரியமான கர்த்தருடைய நம்முடையவைகளை நாம் எந்தெந்த இடத்துல தேடிக்கொண்டிருக்கிறோம்? எங்கெல்லாம் தேடுகிறோம்? ஆகாருக்கென்று தேவன் ஆயத்தம் பண்ணின ஊற்றை அவள் பல இடத்துல தேடி கிடையாமல் அவ போய் உட்கார்ந்து அழ ஆரம்பிக்கிறாள். இப்ப கர்த்தர் இடைபடுகிறார். கர்த்தரோடு இப்பொழுது தன் காரியத்தை கண்ணீரால் வைக்கும் போது கர்த்தர் அவள் கண்களை திறந்து அவளுக்கான ஊற்றை காண்பித்துக் கொடுக்கிறார். என்னுடையது எனக்கு கிடைக்கும். ஆனா என்னுடையதை எனக்கு யார் தருகிறாரோ அவர்கிட்ட தான் நான் என்னுடைய தேடல் இருக்க வேண்டும். அவரிடத்தில் தான் என்னுடைய எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். அவர் வாசல தான் நான் போய் தட்ட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த 2வது அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தம்முடைய ஜனம் தம்மை விட்டு விலகி போகிற காரியத்தை ஒரு பாடலாக அல்லது ஒரு உவமையாக கர்த்தர் ஓசியா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார். இங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கர்த்தர் கொடுக்கிறார்.
14வது வசனத்துல நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை நான் வனாந்திரத்துல அழைத்து கொண்டு வந்து அவளோடு பட்சமாய் பேசி அவ்விடத்தில் இருந்து அவளுக்கு அவளுடைய தேவன் சில நேரத்தில் நம்மை கொண்டு வைக்கிற சூழ்நிலை என்பது நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாதது. இவளை வனாந்திரத்துக்கு கொண்டு வருவதற்கு முன்னாடி கர்த்தர் ஒரு காரியத்தை இவள் வாழ்க்கையிலே செய்கிறார். அந்த காரியம்தான் என்னவென்றால் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ நான் உன் வழியை முள்ளுகளினால் அடைப்பேன், அவள் தன் பாதைகளை கண்டுபிடிக்க கூடாதபடிக்கு மதிலை எழுப்புவேன். வழியை முள்ளுகளினால் அடைக்கிறாராம். அடுத்த வார்த்தையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என்ன வார்த்தை? பாதையா பாதைகளையா? பாதைகளை. அதாவது கர்த்தர் நமக்கு முன்னாடி ஒரு காரியத்தை பிளாக் பண்ணா உலகம் நமக்கு முன்னாடி 1000 வழிகளை திறக்கும். கர்த்தர் என்ன செய்கிறார்னா, இப்ப மதிலே ஒழுங்கா ஒரு பக்கத்தில் மட்டும்தான் அடைப்பு இருந்துச்சு. நமக்கு நிறைய குறுக்கு வழி தெரியும் ஆண்டவர்கிட்டே. ஆமே, நிறைய இடத்துல பெட்டிஷன் போட்டு வந்துட்டு தான் இங்க வந்து கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும் என்று கேட்பது எல்லாம் தெரியும். ஆண்டவர் பார்த்தார், எல்லா பக்கமும் அடைச்சிட்டார், எல்லா பக்கத்தையும் அடைச்சிட்டார். வாசலை அடைத்து வனாந்திரத்துக்கு கொண்டு வருகிறார். அவ்விடத்திலிருந்து அவளுக்கு வாசல் அடைக்கிறார். நிறைய வாசல், சத்துரு அடைத்த வாசலை ஜெபம் பண்ணி இடிக்க வச்சிட்டோம். ஆனா அதே ஜெபத்தை கர்த்தர் எழுப்பின மதிலுக்கும் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுதான் பரிதாபம். ஆண்டவரே, அவங்க 7 தடவை, அன்னைக்கு 7 தடவை சுத்தினது விழுந்துச்சு, இன்னைக்கு நான் 7 வருஷமா சுத்திட்டு இருக்கிறேன், விழ மாட்டேங்குது. இந்த மதில எழுப்பினதே நான் தான். எதற்காக என் வாழ்க்கையில வாசல்கள் அடைபடுகிறது? எதற்காக? இந்த அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா 7வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, 5வது வசனத்துல என் நேசர்களை பின்பற்றி போவேன் என்றாள். இவளுக்கு ஆரம்பத்தில் எல்லாமே இருக்குது. எல்லாம் இருக்கும்போது நிறைய நேசர்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ தெய்வீக உறவுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட உலக உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம். இதனால என்னாச்சு அப்படின்னா, பாதை நேசர்கள்னா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ட்ராக், நேசர்னா ஒரே ட்ராக். அதனாலதான் பாதைகளை மதில வச்சு அடைக்கிறார். தேவ பிள்ளைகளுக்கு ஒரே வழிதான் இருக்கிறது, இயேசுவே வழி. ஆனா இப்ப நிறைய நேசர்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்க. இதனால நிறைய வே ஓபன் ஆகுது. இங்க பக்கம் ஒரு நாள் இப்படி போறாங்க, ஒரு நாள் அப்படி போறாங்க, ஒரு நாள் யாக்கோபா இருக்கிறாங்க, இன்னொரு நாள் ஏசாவா இருக்கிறாங்க, ஒரு நாள் பார்த்தா இவங்கள இப்போ வரக வந்தா கூட போயிருவாங்க மாதிரி இருக்கிறாங்க, இன்னொரு நாள் பார்த்தா யூதாஸா இருக்கிறாங்க, ஒரு நாள் பார்த்தா இயேசுவின் மார்பில் சாய்ந்து இருக்கிற யோவான மாதிரி இருக்கிறாங்க, இன்னொரு நாள் பார்த்தா ஈட்டியால குத்துறவங்களாம் இருக்கிறாங்க, ஒரு நாள் பார்த்தா 2 கள்ளர்கள் பக்கத்தில் தொங்கினாங்க, ஒரு நாள் பார்த்தா தன் பிள்ளைகளை வருந்தி ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்ன நினைத்துக் கொள்ளுங்கிறாங்க, இன்னொரு நாள் பார்த்தா கூடவே இருந்து தூஷிக்கிறாங்க. நிறைய பாதைகள். ஏன்னா நிறைய நேசர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேசர்கள் வர காரணம் என்ன? உன் வாழ்க்கை செழிப்பானது தான். யோபுவின் வாழ்க்கையில முன் அறிமுகமானவர்கள் எல்லாம் இப்போ வர காரணம் என்ன? யோபுக்கு முன்னிருந்த நிலைமை விட எல்லாம் 2 தனையாய் மாறிட்டு. அப்ப தேவன் இப்போ உனக்கென்று தேவன் ஒரு பாதையை நியமித்திருக்க, ஏன் நீ உனக்கு பல வழிகளை ஏற்படுத்தி கொள்ளுகிறாய்? என் வாழ்க்கையில தேவன் வாசல் அடைக்கிறார்னாலே என் பாதையை சரிப்படுத்துகிறார் என்று அர்த்தம். என் பாதையை சரிப்படுத்துவதற்காக தான் என் வாழ்க்கையில சில வாசல்களை நீங்க அடைச்சிங்கன்னா அதற்காக ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையில் எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. எதற்காக கர்த்தர் வாசலை அடைக்கிறார் தெரியுமா? நேரம் இன்னைக்கு ரொம்ப இல்லை, அதனால நான் கொஞ்சம்
ஷார்ட்டாக சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷமாவது நம்ம கடைசியில் செபிக்க போகிறோம். இன்னைக்கு வாசலை அடைச்சதுக்காக தேங்க் பண்ண போகிறோம். முதல்ல 2வது வனாந்திரத்துக்காக தேங்க் பண்ண போகிறோம். 3வது கர்த்தர் தரப்போகிற வாழ்க்கைக்காக துதிக்க போகிறோம். அப்போ 2 காரியத்துக்காக நன்றி செலுத்த போகிறோம், 1 காரியத்துக்காக துதிக்க போகிறோம். என்ன காரியத்துக்காக நன்றி செலுத்த போகிறோம்? சிலர் பார்க்குறாங்க, என் வாழ்க்கையில் இதுவரை அடைக்கலை, இப்போ நான் சொல்லி அடைச்சிட்டாருனா அவன் இதுவரை பிரச்சனை இல்லாமல் தான் போயிட்டுருக்கு, இப்போ நான் ஆவேசப்பட்டு சொல்லி அவன் தேங்க் பண்ணிட்டப்ப வாசலை அடைச்சிரு. சத்தமாக சொல்லுங்க, வாசலை அடைத்ததற்காக ஸ்தோத்திரம், வனாந்திரத்தில் கொண்டு வந்ததற்காக. இன்னைக்கு இந்த செய்தி கேட்கும்போது நீங்கள் இப்படி தான் செய்ய போறீங்க. எதுக்காக வாசல் அடைக்கிறார்னா, என் காலடிகளை, என் நடைகளை சீர்படுத்த. எல்லா பிள்ளைகளையும் போய் நம்ம திருத்த மாட்டோங்க, ஆனால் நம்ம பிள்ளை தப்பு பண்ணா திருத்துவோம். எல்லா பிள்ளையும் நம்ம திருத்தோம். 2 பிள்ளைங்க அங்கே கண்ணா பின்னான்னு பேசிட்டு இருக்கிறாங்க, நம்ம அப்படி பார்த்துட்டு என்ன மேக்சிமம் அப்படிலாம் பேசாதீங்கப்பா அப்படின்னு. அதே இது நம்ம பிள்ளைங்க தப்பு பண்ணா தலையிலே கொட்டு. ஏன் எல்லார் வாழ்க்கையிலும் ஆண்டவர் துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு அவங்க மேலே பொறாமை வந்துட்டு, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. அவன் தேவன் யாருன்னு கேட்குறான், அவனுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது, அவனை அவர் திருத்த போகல. ஆனால் நான் அப்படி கொஞ்சம் துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு அவர்கள் மேலே எனக்கு கொஞ்சம் பொறாமை வந்துச்சு. உடனே நாள்தோறும் வாதிக்கப்பட்டு வேற பெருசா ஒன்றும் செய்யலை, அவங்கள பார்த்து கொஞ்சம் அவ்வளோதான், நாள்தோறும் லைட்டா பிரதர் எனக்கு ஒரு பெரிய கம்பெனியில் வேலை கிடைச்சிட்டு அவ்வளோதான் முடிஞ்சு. லைட்டாக ஒரு பொறாமை வந்துச்சு, இங்கே வந்தா போட்டு அடின்னு போட்டு. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். எதுக்காக? என் நடைகளை சீர்படுத்த. நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்னை பிளஸ் பண்றதுக்காக தேவன் ரிஸ்க் எடுத்ததே கிடையாது, ஆனால் என்னை உருவாக்குறதுக்காக அவர் ரிஸ்க் எடுக்கிறார். இரண்டாவது, எதற்காக வாசலை அடைத்தார் என்றால், இவள் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். 5வது வசனத்துல அவர் சொல்றா, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆட்டுமயிரையும் பஞ்சையும் எண்ணெயையும் பானங்களையும் கொடுத்து வருகிற என் நேசர்களை பின்பற்றி. இதெல்லாம் கொடுத்தது யாரு? கர்த்தர். ஆனா மகிமை யாருக்கு கொடுக்கிறா? மற்றவர்களை கொடுக்கிறார். நமக்கு சிலர் அனுகூலமா தேவன் ஏற்படுத்துவார், அதுக்கு பின்னாடி இந்த செயல்படுகிறது ஃபுல்லாவே கர்த்தர். ஆனா நான் கர்த்தருக்கு தேங்க் பண்றோமோ இல்லையோ, அந்த ஆளுக்கு ஐயோ இவங்க மட்டும் இல்லைன்னா அவங்க இனி இருக்க மாட்டாங்க. நிறைய பேர் கதையை முடிச்சதே இவங்க மட்டும் இல்லைன்னா, இவங்க மட்டும் இல்லை, இவங்க இருக்கிறாங்கல்ல முடிஞ்சு. அவங்க கொஞ்ச நாள் கூட இருந்திருப்பாங்க. காகம் அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வருதுன்னு சொல்லி டெய்லி காலையில் எழும்பி, காக்காவே உமக்கு ஸ்தோத்திரம், அப்படியா? அடுத்த நாள் காக்கா வராது, எவனோ ஒருத்தன் போட்டுட்டு. ஒரு காகம் வரலன்னு அவர்கிட்ட 1000 காகம் இருக்கும். இந்த காகத்தினுடைய சுபாவமே இருக்கிறத எடுத்துட்டு போனது. அப்போ இந்த காக்காவை உனக்கு கொடுக்கிற அளவுக்கு எவ்வளவு ட்ரெயின் பண்ணி இருக்கிறார் கர்த்தர். ஆமே, பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த காக்கா வந்துட்டுனாலே இருக்கிறத எடுத்துட்டு தான் போகும். இது கொடுக்கணும்னா அதை பிடிச்சி ட்ரெயின் பண்ணி, இங்க பாரு ஒழுங்கா கொண்டு, இது பரவாயில்லன்னு பார்த்து காலில் எழும்புனதும் கர்த்தர். காலில் கர்த்தரை நான் எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன். ஒரு நாள் கால் எழும்பி, என்ன காக்காவை காணோம், இனி வராது. மகிமைய இவங்க மட்டும் இல்லைன்னா, அவங்க மட்டும் இல்லைன்னா, தாவீது சொல்லுகிறார், எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார்.
கர்த்தர் என் கூட இருக்கிறதுனால அத்தனை பேரும் கொலை செய்யணும்னு நினைக்கும் போது ஒரு ரூபன் எழும்பி தடை பண்ணுகிறான். அத்தனை பேரும் குழியில தூக்கி போடணும்னு நினைக்கும் போது ஒரு யூதா எழும்பி தூக்கி விடுகிறான். ஏன் வாசலை அடைத்தார்? நீ மகிமை வேற யாருக்கோ கொடுத்துட்ட. மகிமை வேற. ஐயோ நீங்க 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 ஒருத்தங்க உதவி செஞ்ச தேங்க் பண்ணுங்க, ஆனா அந்த குளோரியை கொடுத்துறாதீங்க, மகிமையை கொடுத்துறாதீங்க. எஸ்தருக்கு தெரியுங்க, ராஜாவுக்கு ரொம்ப ஃபேவரேட்டான ராணி தான் எஸ்தர். அவர் ரூபவதி, அவளை ரொம்ப பிடிச்சிட்டு அவளை அந்த புறத்தில் வைத்திருக்கிறார் ராஜா. அவளுக்கு டேர்ன் வரும்போது அவள் ராஜா கிட்ட போகணும். ஆனால் எப்போ போனாலும் தெரியும் ராஜா தனக்கு பொருஷங்கள் நீட்டுவான். ஆனால் அவள் ஒன்றை அறிந்திருந்தாள், தயவு என்பது பரலோகம் எஸ் சொன்னா மட்டும்தான் கிடைக்கும். அதனால அவ என்ன பண்ணானா, மொர்தெகாய்கிட்ட சொல்றா, ஒரு 3 days ஃபாஸ்ட் பண்ணலாமா, ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணலாமா. மொர்தெகாய்க்கு இது தெரியல. மொர்தெகாய் சொன்னா, இங்க பாரு நீ இதுக்கு தான் உன்ன இங்க கர்த்தர் வச்சிருக்கிறார், ஓடி ஓடி இல்ல, ஒரு 3 நாள் நம்ம ஜெபம் பண்ணுவோம். எவ்வளவுதான் நமக்கு பிரியமானவர்கள் என்னென்ன பொறுப்புல இருந்தாலும் தயவு ஓகே ஆகணும்னா பரலோகம் சாங்ஷன் பண்ணணும். ஏன்னா தயவுக்கு சொந்தக்காரர் இயேசு கிறிஸ்து. எனக்கு இவங்க இருக்கிறாங்க, எனக்கு இவங்க இருக்கிறாங்க, இந்த கவர்மெண்ட் நான் சரியாயிரும், அவங்க வந்துட்டாங்க, இவங்க இந்த பொறுப்புல வந்துட்டாங்கன்னா ஒரு பொறுப்பும் வேகாது. தயை ஓகே ஆகணும்னா பரலோகம் எஸ் சொல்லணும். பரலோகம் எஸ் சொல்லணும்னா பாதத்தில் உட்காரணும். அவர் வாசலை என்று இன்னொரு வாசலை போய் தட்டக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தயவால் பெற்றே தகப்பனே நன்றி, தயவால் ராஜா நீ செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே, தயவால் பெற்றே. மூன்றாவது, நேரம் போறதுனால கொஞ்சம் ஸ்பீடா போய் செபிக்க விரும்புறேன். எதுக்காக வாசலை அடைத்தார்னா அதனுடைய 7வது வசனத்துல, இப்ப மதில்லாம் அடைச்சதுக்கு அப்புறம் அவள் தன் நேசர்களை பின்தொடர்ந்தும் அவர்களை சேருவதில்லை, அவர்களை தேடியும் கண்டுபிடிப்பதில்லை. அப்பொழுது அவள் சொல்றா, நான் என் முந்தின புருஷனிடத்திற்கு திரும்பி போவேன், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும். என்னங்க உலகம், என்னங்க உறவு, எல்லாம் இருக்கும்போது எல்லாரும் இருக்கிறாங்க, ஒன்றும் இல்லாத போது ஒருத்தரையும் காணோம் அப்படின்னு சொல்ற அளவு கொண்டு வந்துட்டார். எதுக்கு வாசலை அடைத்தார் தெரியுமா? உண்மையான அன்பை உணர. உண்மையான அன்பு. உலகம் நம்மிடத்தில் உள்ளதை வைத்து நேசிக்கும் போது அவர் ஒருவரே நம் உள்ளத்தை வைத்து நேசிக்கிறார். உண்மையான அன்பை இப்ப தேடுறா, இல்ல போன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஹல்லேலூயா. போன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாங்க, தேடுனா காணல. முந்தியெல்லாம் நம்ம ஒழித்து கொண்டாலும் பின்னாடி என்ன சிஸ்டர் ஒழிச்சிருக்கிறீங்க, என்ன பிரதர் சுகமா, ஐயோ யாரை பார்க்க கூடாதுன்னு நினைச்சேனோ அவங்க தான் சர்ச்சில் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்களே. இப்போ நம்ம இப்படி வாரம் தெரிஞ்சாலே யோபு அதான் சொல்றார், என்னை பார்த்ததும் ஒழித்து கொள்ளுகிறார்கள், என்னை பார்த்ததும் ஒழித்துக்கிறாங்க. ஏன்னா ஒன்றும் இல்லை. அதனாலதான் சொல்ல, நான் போகும் வழியை என் மனைவி அறிவாள் என்று சொல்லவில்லை, அவர் அறிவார், அவருக்கு தெரியும். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த ஆமென். யாரும் ஹல்லேலூயா தேடி வந்த. அப்படியே கைகளை உயர்த்தி நன்றியோடு சொல்லுவோம். அழகான ஹல்லேலூயா முடிந்ததென்று அழகான கண்கள்
முடிந்ததென்று நினைத்தனா ஒவ்வொன்னா அவ சொல்ற, நான் அவர்கிட்டயே போறேன், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம். அப்பொழுது சில நேரத்தில் தேவன் வாசலை அடைக்கிறது என்னன்னா, அந்த மெய்யான அன்பை உணரணும். உணர்வதற்கு மாத்திரமல்ல, கர்த்தரிடத்திலே திரும்ப திரும்ப. இளையகுமாரன் தரித்திர நிலையில் அடைந்த போது இனி அவன்கிட்ட தவிடு சாப்பிட கூட தகுதி இல்லாதவன் என்கிற நிலைக்கு அவன் தள்ளப்படுகிறான். அப்பா வீட்டில் தான் இருக்கிறார். அப்பொழுது அவன் உணர்கிறான், சே, எங்க அப்பா வீட்டில் இருந்தால் எவ்வளவோ நல்லா இருந்திருக்கும், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம், இந்த பாவ வாழ்க்கையை பார்க்கலாம், இந்த துன்மார்க்க வாழ்க்கையை பார்க்கலாம். அதாவது ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி வாழ்கிற வாழ்க்கை தான் துன்மார்க்க வாழ்க்கை. அதற்கும் நித்தியத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இன்னைக்கு புசிப்போம் குடிப்போம், நாளைக்கு ஃபாரின்ல எல்லாம் சொல்லுவாங்க 1 வீக் ஒரு 5 டேஸ் வந்து நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. யூரோப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் பண்ணிட்டு அந்த சம்பாத்தியம் அவ்வளோத்தையும் எடுத்துட்டு வீக்கெண்டு எங்கேயாவது போய் நல்ல செலவு பண்ணிட்டு வந்துடுவாங்க. சண்டே நைட்டு வரும்போது எல்லாம் 0 பேலன்ஸில் வருவாங்க. அது எதுக்கு உழைக்கிறீங்க? நல்லா வாழணும், என்ஜாய் பண்ணணும், அவ்வளோதான். அமெரிக்காவில் என்னுடைய தங்கச்சி, என் ஹஸ்பண்ட் ஒரு ஓல்டேஜ் ஹோமில் மினிஸ்ட்ரி பண்ணுறதுக்காக போயிருக்கும்போது அங்கே பார்த்தா அவங்கள்ட்ட ஒன்றுமே இல்லை, அவங்க கொடுக்குறத சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க ஹிஸ்ட்ரியை கேட்டால் ஒரு காலத்தில் கோடீஸ்வரர்களாக இருந்தவங்க, நல்ல பணக்காரர்களாக இருந்தவங்க. அப்போ என்னாச்சு? இல்லை, அதில் நாங்கள் இருக்கும்போதே செலவு பண்ணி அப்படி வாழ்ந்து என்ஜாய் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ சோத்துக்கு வழி இல்லாதனால இங்கே எங்கேயா வந்திருந்து கொடுக்கறத சாப்பிட்டுட்டு உக்காந்துருக்கிறோம். ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி வாழ்கிற கூட்டத்தார் இல்லை. கர்த்தர் எதுக்குங்க ஆசீர்வதிக்கிறார்? கால் போன போக்கில் மனம் போன போக்கில் நடப்பதற்கா இல்லை. பேதுருவின் படகு நிரம்பினதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா மீன் எதுக்கு கொடுத்தார் தெரியுமா? உன்னுடைய கூட்டாளி படகு இன்னும் வெறுமையாக தான் இருக்கு, கூப்பிட்டு அந்த படகுக்கு நிறைவாக கொடு. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க கரம் நீட்டினா எனக்கு தேவையானது மாத்திரமல்ல, என் கூட இருக்கிறவர்களுக்கு தேவையானதை கர்த்தர் தருவார். அதுதாங்க இயேசு. இல்லை, எனக்கு மீதி மீன்லாம் அவருக்கு வேண்டாம், கடல்லே விட்டுருவோம். கடலுக்கு மீன் வேணும் இல்லையா? ஏதோ இவங்க விடலைன்னா மொத்த மீனும் இவங்க வலையில இல்லை. எதுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறார்? எனக்கு எதுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறார்? பக்கத்தில் என் கூட்டாளியின் படகு வெறுமையா இருக்கு, கர்த்தர் பார்க்கிறார் அல்லவா? இல்லைன்னா என் படகுல இவ்வளோ மீன் தான் வரணும்னு தெரியுமா? தெரியும். 21வது அதிகாரத்தில் மீன் பிடிக்கும்போது 153 பெரிய மீன்களை கர்த்தர் கொடுக்கிறார். அவ்வளோ பெரிய மீன் இருந்தும் வலை கிழியவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு மீன் கொடுத்திருந்தா கூட அந்த வலை என்ன செஞ்சிருக்கும்? சில நேரத்தில் தேவையானது அப்படியே கொடுப்பார், அதுக்கு மேலே ஒன்று கோட்டு தான் வலை கிழியும். ஆனால் சில நேரத்தில் பாருங்க, அமுக்கி குலுக்கி சரிந்து விழுறதோட கொடுக்குறார். எதுக்குன்னு அப்படி சரிஞ்சு விழுந்து கிடங்கிறதுக்கு இல்லை, பக்கத்தில் உன் கூட்டாளி படகு இன்னும் வெறுமையாக தான் இருக்கு. கூப்பிடு, உன் படகுல நான் இருக்கிறேன்ல, நீ கூப்பிட்டு அவனுக்கு இந்த ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொடு. அதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? பேதுரு பின்பற்றின போது யோவானும் பின்பற்றினான், யாக்கோவும் பின்பற்றினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த மெய்யான அன்பை உணர அவரிடம் திரும்ப. இப்ப கர்த்தர் என்ன செய்கிறார்னா, நயங்காட்டுகிறார். நயங்காட்டி என்ன காட்டல? பயம் காட்டல. நாம இருந்திருந்தா உனக்கு இதுவும் வேணும். என் ஆண்டவர் அப்படி இல்லை. என் நிலைமை நன்றாய் பாவி என்னை அழைத்தவர் மீறின பின்பும் நயங்காட்டி ஆமென், நயங்காட்டி வனாந்தரத்துக்கு கொண்டு வரார். ஆண்டவரே, இது ஆசை காட்டி மோசம் பண்ணது மாதிரி ஆயிட்டு, ஏற்கனவே வாசலை அடைச்சிட்டு நயங்காட்டி வா 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 கூப்பிட்டு அப்படி கூப்பிட்டு வனாந்தரத்தில் கொண்டு வந்து நிறுத்தினார். நிறுத்திட்டு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவளோடே எப்படி பட்சமா பேசியிருப்பார் தெரியுமா? பக்கத்தில் வந்துட்டு, இங்க பாரு, உனக்கு நான் இருக்கிறேன்,
ஒரு தேவ பிள்ளையோடு தேவன் பட்சமாய் பேசும்போது அவர் பயன்படுத்துகிற முதல் வார்த்தையை பயப்படாத. அடுத்து என்ன சொல்ற? நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில 0 ஆயிட்டேன் ஆண்டவரே, எல்லாமே போயிட்டுப்பா, உடுத்திருந்த வஸ்திரம் கூட போயிட்டு. நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், எல்லாமே 9 இருக்கு, எல்லாமே எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஈவன் ட்ரெஸ் கூட எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆண்டவர் என்ன 0 கூட இல்லப்பா, மைனஸ்ப்பா. ஆண்டவர் சொல்றார், நான் இருக்கிறேன். அவ்விடத்திலிருந்து அவளுக்கு. கர்த்தர் நமக்கு ஒரு வாழ்க்கையை தரார் பாருங்க. கர்த்தர் நமக்கு அவர் தருகிற வாழ்க்கை, அவர் தருகிற வாழ்வு 15வது வசனம் பிற்பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. தன் இளவயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல பாடுவாள். வாசலை அடைத்து வனாந்திரத்துக்கு கொண்டு வந்து என்னோடு பட்சமாய் பேசினது எதற்கு தெரியுமா? எனக்கு ஒரு புதிய வாழ்வை தருவதற்காக. அது என்னை பாட வைக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் அங்க என்னெல்லாம் கொடுக்கிறார், நான் வரிசையா சொல்றேன். நோட் பண்றவங்க நோட் பண்ணிக்கோங்க. 15வது வசனத்துல முதல்ல நம்பிக்கையை கொடுக்கிறார், நம்பிக்கையை கொடுக்கிறார். 2வது வாழ்வாதாரத்துக்கு வேண்டிய அனைத்தையும் கொடுக்கிறார். அதுதான் அவளுடைய திராட்சை தோட்டங்கள். வாழ்வாதாரத்துக்கு வேண்டிய அனைத்தையும் கொடுக்க. என் கூட பட்சமாய் பேசுகிறவர் எனக்கு முதல்ல நம்பிக்கையை கொடுப்பார், நம்பிக்கையை கொடுப்பார். அந்த நம்பிக்கை தான் நான் இருக்கிறேன்ல, நான் இருக்கிறேன்ல. ஆமென். அடுத்து வாழ்வாதாரத்துக்கு வேண்டிய அனைத்தையும் கொடுக்கிறார். 3வது அதனுடைய 18வது வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிறார், ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு உடன்படிக்கை பண்ணி வில்லையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் தேசத்திலே இராதபடி முறித்து அவர்களை சுகமாய் படுத்து கொண்டிருக்க ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார். வாழ்க்கையில இழந்த சமாதானம். எனக்கு சொந்த வீட்டில் கூட நிம்மதியா படுத்து தூங்க முடியல. இரவெல்லாம் போன் வரும். ஆமென். 11 மணிக்கு மேல போன் வந்தாலே ஏசப்பான்னு சொல்லிட்டு தான் எடுக்கிறது. ஏன்னா நிம்மதி இல்லை. வீடு சொந்த வீடு தான். கர்த்தர் சொல்லுகிறார், அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய சமாதானத்தை கொடுக்கிறார். 19, 20 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு அடையாளத்தை கொடுக்கிறார். உன்னை எனக்கு 19, 20 வசனத்துல 3 முறை அந்த வார்த்தையை ரிப்பீட் பண்றார். 19வது வசனத்துல உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். 20ல எப்படி சொல்றான்னா உண்மையாய் உன்னை எனக்கு. ஆமென். அடையாளம். என்ன அடையாளம் தெரியுமா? நான் அவருக்கென்று நியமிக்கப்பட்டவன், நான் அவருக்கென்று நியமிக்கப்பட்டவள். அடையாளத்தை கொடுக்கிறார். 21, 22 வசனங்களிலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அதுதான் அக்காலத்திலே நான் மறுமொழி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன், அவைகள் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும். பூமி தானியத்துக்கும் திராட்சை ரசத்துக்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும். இவைகள் இஸ்ரவேலுக்கு மறுமொழி கொடுக்கும். என்னதுன்னு அர்த்தம்? நான் எந்த ஒரு காரியத்துக்காக கேட்டாலும் அந்தந்த பகுதியிலே அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் எனக்காக ஓபன் ஆகும், ஓபன் ஆகும், ஓபன் ஆகும். வானத்துக்குரிய ஆசீர்வாதம் திறக்க வானம் ஓபன் ஆகும். பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பூமி ஓபன் ஆகும். எந்தெந்த சுற்றி உன்னுடைய ஆரம்பம் என்ன? மொத்தத்துல மதிலு, மொத்தத்துல முள்ளு. ஆனா நீ அவருக்குரியவனாய் அவரோடு அவர் சமூகத்தில் வந்த பிறகு அவர் நியமித்த ஸ்தானத்தில் அவ்விடத்திலிருந்து நீ தூரத்திலிருந்து பார்த்தா அது வனாந்தரமா தான் இருக்கும். தூரத்திலிருந்து பார்த்தா அது கற்கள் நிறைந்ததாக தான் இருக்கும். தூரத்திலிருந்து பார்த்தால் அது முற்கள் நிறைந்ததாக தான் இருக்கும். தூரத்திலிருந்து பார்த்தால் அது உலர்ந்த எலும்புகள் குவிந்து கிடக்கிற பள்ளத்தாக்காய் தான் இருக்கும். தூரத்திலிருந்து பார்த்தால் அது கண்ணீரின் பள்ளத்தாக்காய் இருக்கும். ஆனா பட்சமா பேசுறாருல, வந்து நெல்லு அவ்விடத்திலிருந்து அவளுக்கு.
எங்க எங்க எந்தெந்த பாதை ஓப்பன் ஆகணுமோ கர்த்தர் சொல்றார். நான் கமெண்ட் பண்ணிட்டே இருப்பேன். வானம் திறக்கணும்னா வானம் திறக்கும், பூமி திறக்கணும்னா பூமி திறக்கும், தானியம் உண்டாகணும்னா தானியம் வரும், என்ன வேணும்னா என்ன, ஒரு நன்மையும் குறைவு படாது ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய வாசலை அடைத்ததற்காக ஸ்தோத்திரம். வனாந்திரத்தில் கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம். நீர் எனக்கு தரப்போகிற வாழ்வுக்காக முழங்கால் படியிடலாம் ஆண்டவர் சமூகத்தில். ஹல்லேலூயா. ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவர் அடைத்த வாசல்கள் உண்டா உங்க வாழ்க்கையில? தேங்க் பண்ணுங்க, நல்ல தேங்க் பண்ணுங்க ஆண்டவருக்கு. எப்படி தேங்க் பண்ண? இன்னும் பட்சமா தானே பேசுறார். காற்றையும் பார்க்கல, மழையையும் பார்க்க, காற்றையும் பார்க்கல, மழையையும் பார்க்கல, ஆனாலும் என் வாய்க்கால நிரம்ப செய்வீங்க, என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ செய்வீங்க, என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ செய்வீங்க. நீங்க செய்ய நினைச்சத என் வாழ்க்கையில செய்ய நினைச்சத. இப்போ எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட பேசுங்க. வாசலை அடைத்து வனாந்திரத்தில் கொண்டு வந்து வாழ்வை தரும்படி தீர்மானித்திருக்கிற உங்க திட்டத்துக்காக ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட வாசல்களை கொஞ்சம் யோசித்து பார்க்க முடியும். காணக்கூடாதபடி மதில் அப்படி எழுப்பிட்டார். ஆண்டவரே, இதெல்லாம் என் நன்மைக்காக செய்றீங்க. ஏன் இந்த வனாந்திரம்? ஏன் இந்த வனாந்திரம்? நேசர்களை நான் பின்தொடர்ந்து போறேன், இல்ல, வாசல் அடைக்கப்படுது. என் அன்பை யாருக்கும் புரிஞ்சிக்க முடியல. என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு, என் புருஷனுக்கு, என் மனைவிக்கு, என் பெற்றோருக்கு நான் இனி எப்படி ஆண்டவரை ப்ரூவ் பண்ணணும்னு தெரியலப்பா. ஈஸியா விலகி போறாங்க, ஈஸியா விலகி போயிட்டாங்க. என்ன ஒரு உலகம், என்ன ஒரு உறவு. வேதனையோடு இந்த ராத்திரி வேளையில இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, சகோதரி, உனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தானே சுராஜ். உனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தானே சுராஜ். அவர் யார் தெரியுமா? அவர் நல்லவர், அன்பு. ஏசப்பா, ஏசப்பா, ஆண்டவரே, இந்த நேரத்தில் சமீபத்தில் தூரத்தில் இருந்து கவனிக்கிறவர்கள் வாழ்க்கையே போச்சு, என் வாழ்க்கையே போச்சுன்னு ஏக்கத்தோடு வேதனையோடு இந்த நேரத்தில் யார் யார் உங்க சமூகத்தில் உள்ள நொறுங்கிற நிலையில் இருக்கிறார்களோ, ஆண்டவர் அவ்விடத்திலிருந்து அவளுக்கு ஆமென் நம்பிக்கையின் வாசலையும் ஆமென் திராட்சை தோட்டங்களையும் கொடுப்பேன். இதனால் அவள் பாடுவாள்னு சொன்னீங்களேப்பா. வாழ்க்கையில் நஷ்டப்பட்ட மகிழ்ச்சி, நஷ்டப்பட்ட சந்தோஷம், நஷ்டப்பட்ட துதி சத்தம் மீண்டும் எழும்பத்தக்கதாய் ஒரு வாழ்வு உண்டாவதாக என்று வாழ்த்துகிறேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, உன்னை நான் மறுபடியும் கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். கர்த்தாவே, மகிழ பண்ணுங்கப்பா, பாட பண்ணுங்கப்பா. சஞ்சலம் நீங்க சந்தோஷப்படுத்துகிறவரே, சஞ்சலம் நீங்க சந்தோஷப்படுத்துகிறவரே, சஞ்சலப்படுத்துகிற காரியங்களை நீக்கி சந்தோஷப்படுத்தும்படியான காரியங்களை கர்த்தருடைய பிள்ளைங்க வாழ்க்கையிலே நடப்பிப்பீராக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. உண்மையான நேசம் நீர் அல்லவா? என் லைஃப் இவ்வளவுதானா? இனி எனக்கு வாழ்க்கை கிடையாதா?
இந்த கேள்வியோடு சில உள்ளங்கள் நொறுங்கின இருதயத்தோடு இருக்கிறாங்க. பிளஸ் பண்ணுங்க, அவங்களை துதிக்க வைங்க. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியா இன்பத்தை காண பண்ணுகிற உம்முடைய வல்லமை உள்ள கரம் உம்முடைய பிள்ளைங்க வாழ்க்கையிலே விளங்குவதாக, கிரியை நடப்பிப்பதாக. நீங்க செய்ய நினைத்தது நிச்சயம் செய்வீங்க ஆண்டவர். ஹல்லேலூயா. காற்றையும் காணல, மழையையும் பார்க்கல, காற்றையும் பார்க்கல. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆனாலும் என் வாய்க்கால நிரம்ப செய்வீங்க, என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ செய்வீங்க, என் குறைவெல்லாம் நிறைவாக்கி. நம்பிக்கையோடு சொல்லு சபையே, நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடி. நம்புறீங்களா? நம்புறீங்களா? நீங்க உங்க வாழ்க்கையில கத்தரதை செய்வார். ஆமென். அவள் தன் இளவயது நாட்களிலே பாடினது போல மீண்டும் பாடுவாள். ஆமென். உங்க முகம் ஆமென் மலர போகிறது. மன மகிழ்ச்சியான உங்கள் முகத்தில் ஒரு மலர்ச்சியை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஒரு சிரிப்பை கொடுக்க போகிறார். ஆனந்தத்தை கொடுக்க போகிறார். மகிழ்ச்சியை கொடுக்க போகிறார். In the mighty name of Jesus Christ. சஞ்சலம் நீங்குவதாக, சந்தோஷம் உண்டாவதாக, சஞ்சலம் நீங்குவதாக, சந்தோஷம் உண்டாவதாக, சஞ்சலம் நீங்குவதாக, சந்தோஷம் உண்டாவதாக. ஷரபலகரலரா ஓரே மாமரே லரதரா. ஹல்லேலூயா. அத்திமரம் துளிர்க்கல. இதுவரை ஒரு சைனும் இல்லாண்டவரே, வனாந்திரம் மட்டும்தான். கர்த்தர் இன்னைக்கு தருகிற அடையாளம் என்ன தெரியுமா? ஆமென். ஹல்லேலூயா. நான் உன்னை பட்சமா பேசுறேன்ல, நீ வந்த கேள்விக்கு பதில தந்தேன்ல, உன்னோடு தானே பேசுறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் நீங்க செய்ய நினைச்சத. ஆமென். நீங்க செய்ய நிச்சயம். அப்படியே ரெண்டு கைகளை உயர்த்தி, என்னை கைவிடாதீரு, என்ன நிந்தை சலமலரே. உமக்காக சொல்லுங்க, உமக்காக, உமக்காக. உங்க பலனை தாங்கப்பா, உங்க பலனை தாங்கவும் தாண்டவும் உங்க பலனை தாங்கப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே, ஒரு சமாதானம், ஆமென், இளைப்பாறுதல், ஆசீர்வாதம், அடையாளம் இயேசுவின் நாமத்திலே இந்த சொல்லப்பட்ட அத்தனை வார்த்தைகள் ஆண்டவருடைய பிள்ளைங்க வாழ்க்கையிலே, உங்க பிள்ளைங்க குடும்பங்களிலே நிறைவேறுவதாக. நம்பிக்கையை கொடுக்கிறவர், வாழ்வாதாரத்தை கொடுக்கிறவர், இளைப்பாறுதலை கொடுக்கிறவர், அடையாளத்தை கொடுக்கிறவர், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர். அப்படியே செய்வீராக, அப்படியே செய்வீராக. ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்தில் ஆண்டவரை தந்து ஜெபிக்கிறேன். நீங்க செய்ய நினைச்சது. உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில நீங்க செய்ய நினைச்சத நீங்க தேவரீர் சகலத்தையோ என் வாழ்வில் குறைவின்றி. ஓ தேவரீர், தேவரீர். எஸ் எஸ் எஸ். ஆமென். ஜீசஸ். ஷரலரா.
சொல்லுங்க, நீங்க செய்ய நினைச்சத, நீங்க செய்ய நினைச்சத நம்புறப்பா, நீங்க செய்ய, இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல நீங்க செய்ய நினைச்சது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அப்படி ஒவ்வொருடைய வாழ்க்கை கட்டி எழுப்பி பாட வைங்க. எல்லா முகத்துல அந்த சந்தோஷம் இருக்கட்டும், அந்த மகிழ்ச்சி இருக்கட்டும், சஞ்சலம் நீங்கட்டும், சஞ்சலம் நீங்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. தாழ்த்துகிறோம், எல்லா மகிமை கனம் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.